பார்த்துதான் எங்க கட்சிக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு இது மாதிரி ஒரு சதிகார கூட்டம் கிளம்பி இருக்கு. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. நிறைய பேர் இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தப்பு பண்ணோம்னா நாங்க திமுகன்னு போய் சொல்லிடுறாங்க. என்னங்கய்யா இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அது வேற மாநிலத்தோட கடை. ஆனா இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு திமுக அரசு தான் நடத்துதுங்கிறாங்க. வேறு மாநிலத்திலிருந்து வந்து இங்க மலையை வெட்டிவிட்டு திமுக தான் மலையை வெட்டுதுன்றாங்க. பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக வந்தே தீரும். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். பாஜக நீங்க ஒரே கருத்துல இருக்கீங்க. இதான் ஏரியா. ஆமா, அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. நாடு முன்னேறணும்னாக்க விமான நிலையம் வேணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் சொன்னீங்களா? மூடுவோம்ல, 500 கடை மூடணும்ல. சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். யாக்குது இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதான் மாமா, அதேதான். ஆட்சி முடிய போகுது. நாங்க ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னொரு 500 கடையோ 1000 கடையோ மூடுவோம். ஏன் அவசரப்படுறீங்க? என்ன தூக்கி நிக்குது? ஆவின்ல பால் இருக்குல்லங்கய்யா, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் லிட்டர் பால் வந்து ஆவின்ல விற்பனை ஆகுதுல? 40 லட்சம். ஆமா, பாலங்க 40 லட்சம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்சம் மாடுகள் தேவைப்படுமா? ஆமா, 15 லட்சம் மாடுகள் எங்கங்க இருக்கு? நாங்க தான் நல்ல பால் தர்றோம்டா, பியூர் பால் கொடுக்குறோம். பியூர் பாலா இல்ல கெமிக்கல் பாலா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா. சோத்துக்கு என்ன பண்றது? சோறு ஆந்திரால திருப்பதியில தான் இலவச சாப்பாடு இருக்கு. போ என்னைக்குப்பா நல்ல வெங்கட்டம் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. டேய், இதுக்கு எதுக்குடா அப்பவே பொறுத்தீங்க? ராசப்பா, இவரை திருத்தவே முடியாது, இவரை திருத்தவே மாட்டாங்க. டேய், வாங்கிட்டு போங்க. அப்ப எவனும் உழைச்சி சம்பாதிச்சு அவன் சோறு வாங்குற அளவுக்கு வக்கற்ற நிலையில. அதாவது திரு சீமான் சொல்றாரு, நான் வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை தமிழர்களுக்கு உண்டாக்கிடுவேன், சுயமரியாதை ஊட்டிடுவேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. மானங்கிட்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு அதே திமுக பாஜக இருந்து வெளியில வந்து நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம்னு சொன்னாரா? உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏடி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். உங்களுடைய நிறைவான கருத்து இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் திமுக ஆட்சி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?